தொடர்ந்து மற்றும் ஒரு உடனுக்குடன் தென்காசி மாவட்டம் ஆயிரப்பேரியில் தனியார் பள்ளி பேருந்து மீது மினி லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 7 மாணவிகள் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பள்ளி பேருந்து மீது மினி லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் 7 மாணவிகள் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். பள்ளி பேருந்து மீது மினி லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 7 மாணவிகள் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தென்காசி மாவட்டம் ஆயிரப்பேரியில் தனியார் பள்ளி பேருந்து மீது மினி லாரி மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது தென்காசி செய்தியாளர் ரஞ்சித். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரஞ்சித், சொல்லுங்க, இந்த விபத்து எப்போது எப்படி ஏற்பட்டது? இதில் 7 மாணவிகள் காயமடைந்திருக்கும் நிலையில் அவர்களுடைய நிலை என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாகவும். அதாவது தென்காசி மாவட்டம் கணக்கப்பிள்ளை வலசை பகுதியில் உள்ள வேல்ஸ் வித்யாலயா என்கின்ற ஒரு தனியார் பள்ளியில் பயின்று வரும் பள்ளி குழந்தைகளை அழைத்துக் கொண்டு குற்றாலம் பகுதியிலிருந்து பள்ளி பேருந்தானது கணக்கப்பிள்ளை வலசை நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் தென்காசி நகர பகுதியில் பேருந்தானது சென்று கொண்டிருந்த போது ஆயிரப்பேரி பகுதியிலிருந்து குற்றாலம் நோக்கி விறகு கட்டைகளை ஏற்றி சென்ற மினி லாரி மீது அந்த பேருந்தானது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 7 குழந்தைகள் சிறு காயமடைந்ததாக கூறப்படும் நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் மற்றும் போலீசார் உதவியுடன் அந்த குழந்தைகள் மீட்கப்பட்டு தற்போது தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பள்ளி பேருந்தானது மினி லாரி மீது மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 7 மாணவிகள் படுகாயமடைந்துள்ள சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விபத்தின் காரணமாக தென்காசி குற்றாலம் சாலையில் நீண்ட நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதனை தற்போது சீர் செய்யும் முயற்சியில் போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் சமீப காலமாக பள்ளி பேருந்துகளின் வேகம் என்பது அதிகரித்து காணப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக நகர பகுதியில் வேகம் அதிகரித்து காணப்பட்டு வருவதால் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.